Hi friends, welcome to our channel Kalam Streams Achievers. நம்ம சேனல்ல TNPSC Group 2 and 4 கான டெஸ்ட் பேட்சஸ் தான் போயிட்டு இருக்கு. இந்த டெஸ்ட் பேட்சஸ் பத்தின எல்லா டீடைல்ஸ் அண்ட் டெய்லி அப்டேட்ஸ் தெரியணும் அப்படின்னா நம்மளோட டெலிகிராம் சேனல்ல நீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. சயின்ஸ்க்கான ஃப்ரீ டெஸ்ட் சீரிஸ் தான் இப்போ நம்ம சேனல்ல போயிட்டு இருக்கு. ஓகேங்களா? ஸோ இதுல டெஸ்ட் 21 தான் இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க போறோம். என்னென்ன லெசன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 9th ஸ்டாண்டர்ட் காந்தவியல் மற்றும் மின் காந்தவியல், அதே போல 9th ஸ்டாண்டர்ட் ஒலி, இந்த ரெண்டு லெசனுக்கான டெஸ்ட் தான் நம்ம இன்னைக்கு டெஸ்ட் 21ல நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா? இந்த டெஸ்ட்டு நீங்கள் எப்படி அட்டன் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பேப்பரும் ஒரு பெண்ணும் எடுத்துக்கோங்க. நான் வந்து ஃபஸ்ட்டு கொஷின் சொல்ல இந்த 20 கொஷின்ஸுமே ஃபஸ்ட்டு நீங்கள் ஆன்சர்ஸ் எழுதிடுங்க. ஓகேங்களா? அதுக்கடுத்து இந்த வீடியோட முடிவில் நான் வந்து உங்களுக்கு கீயும் கொடுப்பேன். ஆன்சர் கீ கொடுக்கும் போது நீங்கள் எவ்வளோ மார்க்ஸ் வாங்கியிருக்கீங்க அப்படின்றதையும் நீங்கள் வந்து எனக்கு கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. ஓகேங்களா? இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். முதல் கேள்வி, மாலுமிகளுக்கு திசை காட்டும் கருவிகளை அளித்தவர்கள் யார்? அமெரிக்கர்கள், பிரெஞ்சுக்காரர்கள், சீனர்கள், இவற்றில் எதுவும் இல்லை. அடுத்த கேள்வி, கூற்று. காந்தத்தை சுத்தியால் தட்டினால் காந்தம் தன்னுடைய தன்மையை அதிகரிக்கும். கூற்று சரி, கூற்று தவறு, விடை தெரியவில்லை. அடுத்த கேள்வி, இவற்றுள் ஈர்ப்பு சக்தி மிகுந்த தாது பொருள் என்ன? இவற்றுள் ஈர்ப்பு சக்தி மிகுந்த தாது பொருள் என்ன? மின்காந்தம், இயற்கை காந்தம், மேக்னடைட், இவற்றுள் எதுவும் இல்லை. அடுத்த கேள்வி, அதிவேகமாக ஓடும் ரயில்களில் எந்த காந்தங்கள் பயன்படுத்தப்படுகிறது? மின்காந்தம், இயற்கை காந்தம், மின் தூக்கிகள், இவற்றுள் எதுவும் இல்லை. அடுத்த கேள்வி, ஐந்தாவது கேள்வி, ஜெயிண்ட் வீல் எனப்படும் ராட்டினத்தில் டேஷ் பயன்படுத்தப்படுகிறது? மின்காந்தம், இயற்கை காந்தம், மின் தூக்கிகள், இவற்றுள் எதுவும் இல்லை. அடுத்த கேள்வி, புவிகாந்தத்தை கண்டறிந்தவர் யார்? போரஸ், மேக்னஸ், வில்லியம் கில்பர்ட், இவற்றுள் எதுவும் இல்லை. அடுத்த கேள்வி, ஏழாவது கேள்வி, காந்தக்கல் என்பது டேஷ் ஆகும்? ஹேமடைட், மேக்னடைட், பாக்சைட், இவற்றுள் எதுவும் இல்லை. ஆன்சர் எழுதிட்டே வருவீங்கன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் கேள்வி, எந்த ஊரில் காந்தம் முதலில் கண்டறியப்பட்டது? போலந்து, போர்ட்லாந்து, மெக்னீசியா, இவற்றில் எதுவும் இல்லை. அடுத்த கேள்வி, காந்த ஊசி பெட்டியை பயன்படுத்தி டேஷ் அறிந்து கொள்ள முடிகிறது? வேகத்தை, கடந்த தொலைவை, திசையை, இவற்றில் எதுவும் இல்லை. அடுத்த கேள்வி, கூற்று. காந்த புல கோடு என்பது காந்த புலத்தில் வரையப்பட்ட ஒரு நேரான கோடு ஆகும். கூற்று சரி, கூற்று தவறு, விடை தெரியவில்லை. அடுத்த கேள்வி, காந்த புலக்கோடு டேஷ் துருவத்தில் தொடங்கி டேஷ் துருவத்தில் முடிகிறது? வடக்கு தெற்கு, தெற்கு வடக்கு, வடகிழக்கு தென்மேற்கு, வடமேற்கு தென்கிழக்கு. அடுத்த கேள்வி, ஒரு காந்த புலத்தில் காந்த புல திசை அல்லாத வேறொரு திசையில் நகரும் மின்னூட்டமானது ஒரு விசையை உணர்கிறது என்பதனை டேஷ் கண்டறிந்தார்? பாயர், பிளமிங், H.A. லாரன்ஸ், இவற்றில் யாருமில்லை. அடுத்த கேள்வி, விசை என்பது ஒரு டேஷ் அளவு ஆகும்? வெக்டர், ஸ்கேலார், இவற்றில் எதுவும் இல்லை. அடுத்த கேள்வி பார்க்கலாம். 14 கூற்று.
ஒரு ஏற்று மின்மாற்றி மின்னழுத்தத்தை அதிகரிக்கிறது. கூற்று சரி, கூற்று தவறு, விடை தெரியவில்லை. அடுத்த கேள்வி பார்க்கலாம். மின்னோட்டம் பாயும் கடத்தியில் உருவாகும் விசையானது டேஷ் விதி என அறியப்படுகிறது. பிளம்மிங் இடது கை விதி, பிளம்மிங் வலது கை விதி, பாயர் விதி, இவற்றில் எதுவுமில்லை. அடுத்த கேள்வி 16. காற்றில் எப்பொழுது ஒளி பயணிக்கும்? காற்றில் ஈரப்பதம் இல்லாத போது, துகள்கள் ஒரு இடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு நகரும் போது, துகள்களும் அதிர்வுகளும் ஒரு இடத்திலிருந்து வேறு இடத்திற்கு நகரும் போது, அதிர்வுகள் நகரும் போது. அடுத்த கேள்வி கூற்று ஒளி அலைகள் வெற்றிடத்தில் எளிமையாக பரவக்கூடியது ஆகும். கூற்று சரி, கூற்று தவறு, விடை தெரியவில்லை. அடுத்த கேள்வி டேஷில் ஒளி வேகமாக பயணிக்கும். திரவங்களில், வாயுக்களில், திடப்பொருளில், வெற்றிடத்தில். பொறுமையாக யோசித்து கரெக்டான ஆன்சர்ஸை நோட் பண்ணிக்கிட்டே வாங்க. அடுத்த கேள்வி அலை நீளத்தில் SI அலகு என்ன? அலை நீளத்தில் SI அலகு என்ன? மீட்டர், ஹெர்ட்ஸ், டெசிபல், விடை தெரியவில்லை. அடுத்த கேள்வி கடைசி கேள்வி கூற்று அதிர்வெண்ணின் SI அலகு மீட்டரால் கண்டறியப்படுகிறது. கூற்று சரி, கூற்று தவறு, விடை தெரியவில்லை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், 20 கொஸ்டின்மே நமக்கு முடிஞ்சிச்சு. இதுக்கான ஆன்சர்ஸை நீங்கள் என் கூடயே எழுதிட்டே வந்திருப்பீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். இப்போ நான் ஆன்சர் கீ கொடுக்குறேன். நீங்கள் வந்து எவ்வளோ கொஸ்டின்ஸ் கரெக்டாக எழுதியிருக்கீங்க அப்படின்றத வந்து செக் பண்ணி எனக்கு நீங்கள் கமெண்ட்ஸில் வந்து மார்க்ஸை போடுங்க. ஓகேங்களா? இப்போ ஆன்சர் கீ பார்த்துடலாம். முதல் கேள்விக்கான விடை மாலுமிகளுக்கு திசை காட்டும் கருவிகளை அளித்தவர்கள் யார்? சீனர்கள். இரண்டாவது கேள்வி கூற்று காந்தத்தை சுத்தியால் தட்டினால் காந்தம் தன்னுடைய தன்மையை அதிகரிக்கும். இதுக்கான விடை கூற்று தவறு. இவற்றுள் ஈர்ப்பு சக்தி மிகுந்த தாது பொருள் என்ன? மேக்னடைட். ஓகேவா? மூன்றாவது கேள்விக்கான விடை மேக்னடைட். நான்காவது கேள்வி அதிவேகமாக ஓடும் ரயில்களில் எந்த காந்தங்கள் பயன்படுத்தப்படுகிறது? மின்காந்தம். மின்காந்தம். ஐந்தாவது கேள்வி ஜெயிண்ட் வீல் எனப்படும் ராட்டினத்தில் டேஷ் பயன்படுத்தப்படுகிறது? மின்காந்தம் பயன்படுத்தப்படுகிறது. ஆறாவது கேள்வி புவி காந்தத்தை கண்டறிந்தவர் யார்? வில்லியம் கில்பர்ட். வில்லியம் கில்பர்ட். இதுதான் இதுக்கான சரியான விடை. ஏழாவது கேள்வி காந்தக்கல் என்பது டேஷ் ஆகும்? மேக்னடைட் ஆகும். மேக்னடைட் ஆகும். எந்த ஊரில் காந்தம் முதலில் கண்டறியப்பட்டது? மெக்னீஷியா. எந்த ஊரில் காந்தம் முதலில் கண்டறியப்பட்டது அப்படின்னா மெக்னீஷியா. அதான் அதுக்கான சரியான விடை. ஒன்பதாவது கேள்வி காந்த ஊசி பெட்டியை பயன்படுத்தி டேஷ் அறிந்து கொள்ள முடிகிறது? திசையை அறிந்து கொள்ள முடிகிறது. பத்தாவது கேள்வி கூற்று காந்தப்புல கோடு என்பது காந்தப்புலத்தில் வரையப்பட்ட ஒரு நேரான கோடு ஆகும். இதுக்கான விடை என்ன அப்படின்னா கூற்று தவறு. காந்தப்புல கோடு டேஷ் துருவத்தில் தொடங்கி டேஷ் துருவத்தில் முடிகிறது. வடக்குல தொடங்கி தெற்குல முடிகிறது. ஓகேவா? அடுத்த கேள்வி ஒரு காந்த புலத்தில் காந்த புல திசையில்
அல்லாத வேறொரு திசையில் நகரும் மின்னூட்டமானது ஒரு விசையை உணர்கிறது என்பதனை டேஷ் கண்டறிந்தார். H.A. லாரன்ஸ் தான் இதை பற்றின விஷயங்களை கண்டறிஞ்சிருக்கிறாரு. ஓகேங்களா? அடுத்த கேள்வி 13. விசை என்பது ஒரு டேஷ் அளவு ஆகும். வெக்டர் அளவு. ஓகேங்களா? 13வதுக்கு ஆன்சர் என்ன? வெக்டர். 14. கூற்று ஒரு ஏற்று மின்மாற்றி மின்னழுத்தத்தை அதிகரிக்கிறது. இதுக்கான விடை கூற்று சரி. 15வது கேள்வி மின்னோட்டம் பாயும் கடத்தியில் உருவாகும் விசையானது டேஷ் விதி என அறியப்படுகிறது. பிளம்மிங் வலது கை விதி அப்படின்றதான் இதுக்கான சரியான விடை. 16. காற்றில் எப்பொழுது ஒளி பயணிக்கும்? அதிர்வுகள் நகரும் போது. 16க்கு சரியான விடை அதிர்வுகள் நகரும் போது. 17. கூற்று ஒளி அலைகள் வெற்றிடத்தில் எளிமையாக பரவக்கூடியது ஆகும். இதுக்கான விடை என்னன்னா கூற்று தவறு. 18. டேஷில் ஒளி வேகமாக பயணிக்கும். திடப்பொருளில் தான் ஒளி வேகமாக பயணிக்கும். இதுக்கான சரியான விடை என்ன? திடப்பொருள். 19வது கேள்வி 19th கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அலை நீளத்தில் SI அலகு என்ன? இதுக்கான சரியான விடை மீட்டர். 20வது கேள்வி கடைசி கேள்வி கூற்று அதிர்வெண்ணின் SI அலகு மீட்டரால் கண்டறியப்படுகிறது. இதுக்கான விடை என்ன அப்படின்னா கூற்று தவறு. ஸோ இப்போது இன்னைக்கான டெஸ்ட் கொஷின்ஸ் நமக்கு முடிஞ்சிச்சு. ஆன்சர் கீயும் நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். நீங்கள் எவ்வளோ மார்க்ஸ் எடுத்திருக்கீங்க அப்படின்றத கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. ஓகேங்களா? இந்த டெஸ்ட் பேட்சஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா நீங்கள் அதையும் கமெண்ட்ஸில் போடுங்க. இன்னும் நாங்கள் டெஸ்ட் பேட்சஸ் நிறையா போட ஸ்டார்ட் பண்ணுறோம். ஓகேங்களா? ஸோ இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.